12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆரம்பிக்குது. வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், சுகப்பயணங்கள் செய்ய முடியும், அடிக்கடி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மாட்டிக்கிட்டவங்க, காசு பணம் இழந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு நினச்சவங்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. வேலை வாங்கி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படும். வீடு வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, குறைந்த விலைக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்துல மாறினா கெட்ட பலன்கள் வந்துருமேயா, ஐயோ 8 நாளே கெட்ட நம்பர் ஆச்சே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் குழம்பாதீங்க. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் உச்சத்தை அடைவார். உச்சம் என்கின்ற அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தவங்க, தாய் என்கின்ற தெய்வம் இதற்கு சம்மதிக்க மாட்டேனுங்குது, அல்லது ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, நம்மளை பற்றி ஒன்றுமே அண்ணனுக்கு செய்கிறாங்க, அக்காவுக்கு செய்கிறாங்க, தம்பிக்கு செய்கிறாங்க, தங்கச்சிக்கு செய்கிறாங்க, எனக்கு செய்யலை, அல்லது நான் செய்வேனான்னு சந்தேகப்பட்டுட்டு இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், என் கெப்பாசிட்டியை பற்றி சந்தேகப்படுறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க, பெர்மிஷன், சொத்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை பற்றி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆரம்பிக்குது. வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், சுகப்பயணங்கள் செய்ய முடியும், அடிக்கடி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும். 12ஆம் இடம் சுபத்துவமாக போகிறது. அதைவிட முக்கியமாக பெரிய அளவில் கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய தன்மைகள், இதற்கும் மேலே ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மாட்டிக்கிட்டவங்க, காசு பணம் இழந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு நினச்சவங்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. வேலை வாங்கி கொடுக்கறது, அப்படி வாங்கி கொடுக்கறது, இப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு ஒருத்தரை நம்பி ஏமாத்துட்டேன்னு நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படும். வீடு வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, குறைந்த விலைக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, குறைந்த விலைக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. வேலை மாற்றம் இருந்தால் கவலையப்படாதீங்க, வேலை போனால் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிங்க, ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரியான தைரிய சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்ததை விட 2-3 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்காரங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பஞ்சம். தமிழ்நாட்டில் கடையில் வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. வெளி மாநிலத்திலேருந்து தான் ஆளுங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்களை கூட நல்ல விதமாக வைத்து பார்க்கக்கூடிய, அவர்களின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழில் முனைவோர்கள் மற்றும் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அர்த்தாஷ்டம சனியை வேறு அவர் பார்க்க போகிறார். 4ஆம் இடத்தின் அமைப்பில் இது வரைக்குமே எது கிடைக்கவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் கிடைக்க செய்யக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு, வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன், இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க.
ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி வந்து 1.5 வருஷத்துக்கு கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல் உண்மையிலேயே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குரு பயிற்சி கூட நல்லா இல்லை, இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குரு பயிற்சினாலே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு வந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக 1 வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு வந்து 1 வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக அந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், 1 வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த 1 வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான். தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்து விட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியிலே இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல
உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பா கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.